ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லினியா ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். லினியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய மேசிவான ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கு 95% to 100% சான்ஸ் இருக்குது. அவங்க ரீசெண்டாக அவங்க பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ் எல்லாத்துலேயுமே லினியா எக்ஸ்பி அப்படிங்கக்கூடிய ஒன்றை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு தான் ஏர்ட்ராப் கொடுக்க போகிறதா ஒரு 90% ரூமர்ஸ் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து நடத்தக்கூடிய எல்லாத்துலேயுமே லினியா எக்ஸ்பி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டிக்கான டோக்கன்ஸ்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மிஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் லினியாவில் இன்ட்ராக்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த எக்ஸ்பீஸை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வெறும் லினியா ஏர்ட்ராப் பற்றி பார்க்காம ஆல்ரெடி நம்ம பண்ண இருக்கக்கூடிய ZK-Sync ஏர்ட்ராப்க்கு இன்னும் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் லினியாவில் நம்ம நம்மளோட டிமெயில் ப்ளஸ் கர் ப்ரோட்டோகால் ரெண்டையுமே வச்சும் எப்படி அதுலேயும் ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா லினியா ஏர்ட்ராப் ப்ளஸ் ZK-Sync ப்ளஸ் டிமெயில் ப்ளஸ் கர்வ் ப்ரோட்டோகால் மொத்தம் 4 ஏர்ட்ராப்பை இதிலே நம்ம அதோட சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு பிகினராக நீங்கள் கிரிப்டோக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற எதுவுமே புரியாது. நீங்கள் கொஞ்சமாவது ஆல்ரெடி கிரிப்டோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறக்கூடியது உங்களுக்கு புரியும். இன்கேஸ் நீங்கள் ZK-Syncல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த லினியா பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ZK-Sync வீடியோ மேலே ஐக்கானில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, அதை செக் பண்ணி நீங்கள் ZK-Syncை எலிஜிபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் லினியாவுக்கு வாங்க. ZK-Syncல ஒரு $10 நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா $5 ஃபீஸ் போயிருக்கும். மீது ஒரு $5 கிட்ட உங்கள்கிட்ட இருக்கும். அதை வச்சே நீங்கள் லினியாவுக்கு பண்ணிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக $10 இல்லை $20 எடுத்துகிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன $10 நான் மினிமம் ZK-Sync ஏர்ட்ராப்க்கு சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு $5 to $6 போயிருக்கும். மீதி உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு மினிமமாக எப்படி எலிஜிபிள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லினியாவில் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லினியா ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன வேலெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி ZK-Syncக்கு ஒரு வேலெட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, சேம் அதே வேலெட்டை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேலெட்டை எதுலேயும் லிங்க் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் பீப்புள் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு லினியாவோட இன்ஸ்கிரிப்ஷன் ஏர்ட்ராப் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் இன்கேஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக என்ன பண்ணுங்கள், ZK-Sync யூஸ் பண்ண ஏர்ட்ராப்லேருந்து அந்த வேலெட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ZK-Syncலேயே பண்ணல, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு வேலெட்டை கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே வேலெட்டில் ZK-Sync பண்ணுங்கள், லினியா பண்ணுங்கள், டிமெயில் பண்ணுங்கள், கர்வ் ப்ரோட்டோகால் பண்ணுங்கள். மொத்தம் 4மே மோஸ்ட்லி ஒரே வேலெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லினியா ஏர்ட்ராப்போட கைடு. இதை நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகினா மட்டும்தான் இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. உள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி நம்ம லினியா செயினுக்கு கொண்டு வரதுனா, ஒன்று நீங்கள் ZK-Syncக்கு வித்ரா எடுத்து நீங்கள் மாற்றலாம். இல்லை ZK-Syncோட வித்ரா பைனான்ஸில் சஸ்பெண்டடில் இருந்தால் வேறு ஆர்பிட்ரம் செயினில் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போதைக்கு எல்லாருமே நீங்கள் ZK-Sync நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ எத்தீரியம் மீதி $5 ZK-Sync செயினில் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லினியா செயினுக்கு பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு போனதில் நம்ம ரினோஃபி அப்படிங்கக்கூடிய பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ரினோஃபியில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா arbiter.finance அப்படிங்கக்கூடிய இன்னொரு பிரிட்ஜை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எத்தீரியம் கொண்டு வந்துடுவீங்க ZK-Sync செயினுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலெட்டை மெயினாக வச்சுக்குவீங்க. ஸ்டெப் 2 இந்த பிரிட்ஜ் arbiter.finance அப்படிங்கக்கூடிய பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் இன்னொரு ப்ராஃபிட் என்னென்னா, அந்த பிரிட்ஜில் ஒரு பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு 2-3 தடவை நான் அலையன்ஸ்க்காக லினியா பிரிட்ஜ் பண்ணேன் ZK-Syncலேருந்து. அதுக்காக எனக்கு 12 பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 12 பாயிண்ட்ஸ் இவங்களும் மேபி ஃப்யூச்சரில் அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது
இதனால் வந்து உங்களுக்கு ஆர்பிட்டர்லேருந்தும் ஏர்ட்ராப் வரும், லினியாவிலேருந்தும் ஏர்ட்ராப் வரும், ZK Syncலேருந்தும் ஏர்ட்ராப் வரும். இது மூலிமா வந்து நமக்கு 3 இதுலேருந்து ஏர்ட்ராப் வந்தாலுமே நம்ம எலிஜிபிள் ஆகும். ப்ளஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு இதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண நமக்கு வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து எத்தீரியம் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, உங்களோடது வந்து இப்போ வந்து ZK Syncல வந்து இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ZK Syncை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ZK Syncை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன செயின் வேணும் அப்படிங்கக்கூடியதில் லினியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லினியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து மினிமம் வந்து 0.001 அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 0. இப்போ 001 அப்படிங்கக்கூடியது மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 0.001 வந்து காட்டும். ப்ளஸ் வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கக்கூடியது வந்து ஷோ ஆகும். ஃபீஸ் வந்து அரௌண்ட் வந்து $1 to $1.7 வரைக்கும், $1.5 வரைக்கும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை $5 வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடியதை வச்சு எல்லாத்துலேயும் ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். ஏன்னா லினியா செயினில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் ZK Sync மாதிரி நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ZK Syncலேருந்து 0.001 லினியா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கேட்கும். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பீங்க. தேர்ட் ஸ்டெப்பு நார்மல் தான், நம்மளோட டிமெயில். நம்ம ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா வந்து டிமெயில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அதில் வந்து மெயில் ட்ராப் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லினியா செயினை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து mail.dmail.a அப்படிங்கக்கூட இந்த டிமெயில் இதுக்கு வந்து போகிறேன். இந்த ஏர்ட்ராப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஈஸியான ஒரு ஏர்ட்ராப் தான். இவங்களும் வந்து ஒரு ஏர்ட்ராப் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம். ஜஸ்ட்டு நம்ம மெயில் அனுப்புறது மட்டும்தான். இப்போ என்ன ஆக போகிறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸும் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஏர்ட்ராப்ஸ், அதாவது இமெயில் அனுப்பக்கூடியதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இதுவும் வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டிக்கு ஒன்று. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக மேண்டா நெட்வொர்க்கில் ஒரு ஏர்ட்ராப் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் என்ன ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா, யார் மேண்டா நெட்வொர்க்லேருந்து டிமெயிலில் மெயில் அனுப்புனாங்களோ அவங்களுக்கும் சம் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுலேயும் வந்து நம்ம லினியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ZK Sync நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். இப்போ இதில் எப்படி வந்து லினியா பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போ கம்போஸ் அப்படிங்கிறத வந்து நான் போகிறேன். இப்போ இதில் வந்து மொத்தம் 2 டைப்பாக வந்து நம்ம மெயில் வந்து அனுப்பலாம். இப்போ வந்து என்னோட 2 அட்ரஸ் ப்ளஸ் வந்து சப்ஜெக்டை வந்து நான் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன், பிரின்சிபல் ஐடியை. இதை வச்சும் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணலாம். இல்லை உங்களோட நார்மல் இமெயில் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து பண்ணலாம். மொத்தம் 2மே பண்ணுங்கள். ஏன்னா Web 3ல் அனுப்புகிறவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, Web 2ல் அனுப்புகிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம கரெக்டாக லினியா மெயினட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நான் உங்களோட மெயில் ஐடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி இருந்தால் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து காமிக்கும். டிரான்சாக்ஷனோட ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 0.4089 தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஃபீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிமெயில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் மெயில். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிமெயிலில் வந்து தொடர்ந்து வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். டிமெயில் மெயின் ஃபீஸ் கம்மியாக பண்ணுறதுக்கு டிமெயில் ஒன்று தான் ஆப்ஷனு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்ஸை வந்து பண்ண போகிறோம். ஸ்டெப் 4 என்ன பண்ணால் வந்து சிங்ஸ்வாப்பில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ZK Syncல 5 டிரான்சாக்ஷன் வந்து உங்களை வந்து பண்ண சொல்லியிருப்பேன் ஸ்வாப்பு. ஆனால் வந்து நம்மளோட லினியா செயினில் வந்து சிங்ஸ்வாப்பில் உங்களால் மினிமம் வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் $1 கிட்ட வந்து நமக்கு வந்து போகும். ப்ளஸ் வந்து மினிமம் ஃபீஸே வந்து $0.7 $1 வரைக்கும் போகிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ZK Sync ஈரா மெயினெட்லேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து லினியாவுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். கீழே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லினியா ஸ்க்ரோல் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதில் லினியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்கள் வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் நீங்கள் வந்து லினியாவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்விட்ச் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட நெட்வொர்க்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எப்போ கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வந்து பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபீஸ் வந்து $0.7 ரேஞ்சுக்கெலாம் வந்து போகும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஈஸியான ஒரு வேலை வந்து உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வந்துடும். நான் வந்து மோஸ்ட்டாக 0.301 தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து $0.2 ஃபீஸ் வந்து வந்தது. ப்ளஸ் வந்து ஃபீஸ் வந்து ஒரு $1 போனாலும் $1.2 டோட்டலாக உங்களுக்கு SingSwapலேருந்து காலி ஆயிரும். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கேஸ் ட்ராக்கர் வந்து பாருங்கள், $1.05 ஃபீஸ் வந்து இப்போது இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபீஸே வந்து $1.05 கிட்ட வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த $1.05 ப்ளஸ் வந்து உங்களோட $0.23 ஃபீஸு எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு $1.5 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போகும். அப்பப்போ வந்து கேஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து $1.05 சம்டைம்ஸ் வந்து $1.5 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு கூட சம்டைம்ஸ் வந்து ஃபீஸ் போகும். அதனால் எப்போ வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து உங்களோட டிரான்சாக்ஷனை வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. நம்மளால் வந்து இதில் லிக்விடிட்டிலாம் வந்து ஆட் பண்ண முடியாது. அதனால் ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும்தான். அதனால் அந்த ஸ்வாப் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுங்க USDCயில். இப்போ வந்து ஃபீஸ் வந்து 1.47 மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைம் இந்த மாதிரி வந்து டைமில் எப்போ வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கோ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது கேஸ் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான கேஸ் ஃபீஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து இந்த டிரான்சாக்ஷனை வந்து பண்ணி இதில் வந்து எலிஜிபிள் ஆகிருங்க. இன்கேஸ் வந்து SingSwap இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து Horizontex அப்படிங்கக்கூடிய டேப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டுலேயுமே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். நம்ம வந்து ZK Syncல SingSwapலேயே மொத்தம் 5 டிரான்சாக்ஷன் பண்ணோம். ப்ளஸ் நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிரித்து வந்து Horizontex ஒன்றும் SingSwapல ஒன்றும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அதனால் ஆல்ரெடி SingSwapல பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து இன்கேஸ் அமௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து Horizontex வந்து சூஸ் பண்ணலாம். Horizontex சேம் SingSwap மாதிரியே தான், அதுவும் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் வந்து பண்ணுங்கள். 1 or more டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதை வந்து நான் வந்து $5 வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அதுக்கு போயிட்டு கீழே வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எத்தீரியமை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் வந்து 0.301 எத்தீரியமை தான் வந்து இது Horizontex வந்து யூஸ் பண்ணேன். இதில் வந்து USDCயாக மாற்றாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அவங்கள்ட்ட HZன்னு அவங்களோட காயினே வந்து இருந்தது. அதை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 36 காயின் கிட்ட வந்து வருது நமக்கு. நான் ஆல்ரெடி பண்ணுறப்பே 36 காயின்ஸ் கிட்ட தான் வந்தது. இன்கேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்நெட் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த Horizontex காயின் கூட மேபி பம்ப் ஆகலாம். அதனால் $0.2 நான் அந்த காயினே வந்து வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து கேட்கும். அது கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து $1 மேலே வந்து இருக்கும் சம்டைம்ஸு. இன்கேஸ் நீங்கள் கம்மியான டைமில் அதாவது நல்ல டைமில் ஃபீஸ் கம்மியாக இருக்கப்போ பண்ணிங்கன்னா $0.8 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து கேஸ் ஃபீஸ் $1.22 கிட்ட வந்து போயிடுச்சு. டோட்டலாக 0.24 சேர்த்து $1.46 வந்து நம்ம எத்தீரியமில் பே பண்ணுற மாதிரி காமிக்குது. இதுவும் வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கம்மியான இதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸு தான் இருக்கிறதுலே லினியாவில் ரொம்ப கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கேஸ் ஃபீஸ் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. அதனால் இந்த சொன்ன இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்குடைய இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து வரலாம். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து கர்வ் ப்ரோட்டோகால். நம்ம ஆல்ரெடி கர்வ் ப்ரோட்டோகாலுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ரோனின் செயின், OBPNB செயின், அப்புறம் ZK Sync செயின் இப்போ புதுசாக வந்து லினியாவும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லினியா ஆட் பண்ணியிருக்கிறதுல போயிட்டு நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து புதுசாக வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஆல்ரெடி நீங்கள் வந்து கர்வ்லாம் மின் பண்ணியிருப்பீங்க. அந்த நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா வந்து சிம்பிளில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு உங்களோட அதே கர்வ் ப்ரோட்டோகாலுக்கு போயிட்டு உங்களோட செயினை வந்து லினியா செயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இதை வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அந்த சிக்னேச்சர் ரெக்வஸ்ட்லாம் நீங்கள் ஃபோனில் பண்ணுறப்ப மெட்டாமாஸ்கில் கிவி ப்ரௌசரில் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பண்ணலாம். இன்கேஸ் லேப்டாப் யூசர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஈஸியாக வந்து மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து கேர்வில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து $0.7லேருந்து $1 நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் இருக்கக்கூடிய லீஸ்ட்டு கேஸ் ஃபீஸ் ஸ்பெண்ட் ஆகிற ஸ்டெப்ஸு. நீங்கள் வந்து மற்றது பண்ணலைனாலும் டெய்லி டிமெயிலையும் கர்வ் ப்ரோட்டோக்காலையும் மறக்காமல் வந்து பண்ணிட்டீங்கனாலே ஒரு 80% வந்து நீங்கள் அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஏர்ட்ராப்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஃபோனில் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் வந்து தொடர்ந்து வந்து நல்லா வந்து சிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு $0.7 வந்து உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுங்கள் ஃபீஸ் எவ்வளோவில் இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து $1 அந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் எடுத்தோடனே கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் எவ்வளோவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 230 சோல் வந்து நமக்கு வந்து லினியா செயினில் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நம்ம தொடர்ந்து சோல்ஸ் வந்து கிளைம் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதிலேருந்து கேர்வ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இதே மாதிரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ZK Syncலேயே வந்து பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. ZK Syncல ஒரு நாளைக்கு நமக்கு 200 சோல் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி OBBNB செயின்லேயே வந்து பண்ணிடுங்க. பட் ஆனால் OBBNB செயினில் பண்ணுறதுக்கு நமக்கு $0.1 இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு 10 to 15 days 20 days கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி OBBNB செயினில். இல்லை நான் வந்து என்கிட்ட வந்து ஃபீஸே இல்லை, எதுலேயுமே என்கிட்ட வந்து ஃபண்டே இல்லைன்னா ரோபின் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீஸே இல்லாத செயினில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஏர்ட்ராப்பை வந்து டெய்லி வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கலாம். நிறையா டாஸ்க் வருது. அண்ட் எல்லாருமே அஃபிஷியல் பார்ட்னர்ஸ். அதெல்லாம் மறக்காமல் கேர்வ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லினியா ஏர்ட்ராப்பில் எலிஜிபிளாக இருக்கான மினிமம் கைடு. $5 to $10 நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுறதுக்கு. இதை விட லீஸ்டான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே லினியா செயினில் இல்லை. இதுதான் இருக்குதுல ரொம்ப கம்மியான கைடு. இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து $5 இருந்தாலே நீங்கள் அசால்ட்டாக வந்து பண்ணலாம். மெயின் ஒரே ஒரு இது செக் பண்ணுறது என்னென்னா எப்போ கேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரு. அதனால் வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க, கேஸ் எப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கக்கூடியதை பார்த்து அந்த டைமில் வந்து உங்களோட இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ZK Sync, டிமெயிலு, கர்வ் ப்ரோட்டோக்கால், இப்போ நம்ம சொன்ன லினியா, இது 4மே அஃபிஷியல் பார்ட்னர்ஸு. ஒரு இதில் ஏர்ட்ராப் வந்தாலும் மினிமம் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு $100, மேக்ஸிமம் வந்து எவ்வளோன்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. $1000 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுங்க, இது எல்லாத்துலேயும் வந்து போயிட்டு நீங்கள் உங்களோட இதை வந்து பண்ணிடுங்க. சேம் ZK Syncக்கு யூஸ் பண்ண வேலெட்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். மெயின் என்னென்னா மேபி வந்து லினியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ZK Syncல இன்ட்ராக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து மேபி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எதையுமே நம்மளால் சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து லினியாவில் வந்து நீங்கள் பீப்புள் அலைன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷனை அந்த வேலெட்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பண்ணுறப்ப நமக்கு அந்த லினியா XP அதாவது 150 LXP கொடுக்குறோங்கிறது இந்த வேலெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்ன அப்படின்னா வந்து எப்படி லினியா XPஸை வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஹியூமனிட்டி வந்து அவங்க இதில் வந்து வெரிஃபை பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்ப்போம். அதனால் வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து இந்த ஏர்ட்ராப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஃபண்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கரெக்டான ஏர்ட்ராப் எது அப்படின்னா வந்து டிமெயிலும் கர்வ் ப்ரோட்டோக்காலும் ஃபண்டே இல்லாமல் நீங்கள் அந்த ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணி டெய்லி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எத்தீரியம் செயின் அந்த மாதிரி இதில் டிமெயிலில் வந்து மெயில் அனுப்புங்க. கர்வ் ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும் ரோனினில் வந்து ஃப்ரீயாக வந்து டெய்லி வந்து அனுப்பிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டியை வந்து மிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஃபண்ட்ஸ் வந்து வரும். இல்லை என்கிட்ட வந்து அதிகமான ஃபண்ட் இருக்குது, நான் வந்து ஏர்ட்ராப் வந்து பண்ணுறேன்னா நீங்கள் வந்து லினியாவில் வந்து நேமிங் சர்வீஸ் இருக்குது, லினியாவில் வந்து பிரிட்ஜ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக வரும். அதை நான் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து அஃபிஷியலாக உங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.